வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஒன் உமன் ஆர்மி டிஎன்பிஎஸ்சி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் லெசன் பார்க்க போகிறோம். இது 7th சோசியல் 3rd டேர்மில் ஹிஸ்ட்ரியில் 2nd லெசன். இது யூனிட் 6 கவர் ஆகும். லெசனுக்குள்ளே போகலாம். கற்றல் நோக்கங்கள் அப்படின்னா இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னு கொடுத்துருக்காங்க. தென்னிந்தியாவில் கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வது. கோவில் கட்டிடக்கலை தென்னிந்தியாவில் எப்படியெல்லாம் பரிணாம மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. தமிழர்களின் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்த அறிவினை பெறுதல். தமிழ்நாட்டில் கோவில் கலையின் வளர்ச்சிக்கு பல்லவ, சோழ, விஜயநகர, நாயக்க அரசர்களோட வழங்கிய பங்களிப்பினை அறிந்து கொள்ளுதல். அறிமுகம். திராவிட கட்டிடக்கலை நம்மண்ணில் பிறந்ததாகும். நம்மண் எது? திராவிட மண் தான். தமிழ்நாடு திராவிடர்கள். இப்போ திராவிட கட்டிடக்கலை நம்மண்ணில் பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மகாபலிபுரத்தில் இருக்க கிபி 7ஆம் நூற்றாண்டை காலத்தில் சேர்ந்த, அதாவது 7th செஞ்சுரியிலேயே அந்த ஃபஸ்ட்டு ஹாஃபில் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோவில்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே ஒன்று நோட் பண்ணிக்கணும். திராவிட கட்டிடக்கலைக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் அதே மகாபலிபுரத்தில் இருக்கிற பஞ்சபாண்டவ ரதம் அப்படின்றதையும் இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. இது பின்னாடி புக்கில் வரும், அப்பயும் பார்க்கலாம். அப்போ திராவிட கட்டிடக்கலை நம்மண்ணில் பிறந்தது. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் மகாபலிபுரத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை கோவில்கள் ப்ளஸ் பஞ்சபாண்டவ ரதம். கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய நினைவு சின்னங்கள் தென்னிந்தியாவில் மரத்தால் கட்டப்பட்டிருக்கான். அதன் காரணமாக அது இயற்கை சக்திகளால் அழிவுக்கு உள்ளாகி இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் கூறுறாங்க. தமிழ்நாட்டில் கோவில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி 5 கட்டங்களாக நடைபெற்றிருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்லவர் கட்டிடக்கலை, முற்கால சோழர் கட்டிடக்கலை, பிற்கால சோழர் கட்டிடக்கலை, விஜயநகர அல்லது நாயக்கர் கட்டிடக்கலை வளர்ச்சி காலம், நவீன கட்டிடக்கலை வளர்ச்சி காலம். இப்போது சொல்லிட்டாங்க ஆல்ரெடி என்னன்னு. பல்லவர்கள் அப்படின்னாலே நமக்கு 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு தெரியும். இப்போ இந்த நூற்றாண்டு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0லேருந்து 99 வரைக்கும் முதல் நூற்றாண்டு, 100லேருந்து 199 வரைக்கும் 2ஆம் நூற்றாண்டு, 200லேருந்து 299 வரைக்கும் 3ஆம் நூற்றாண்டு. அப்படி கால்குலேட் பண்ணால் 600லேருந்து அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறனால இது 7ஆம் நூற்றாண்டு கணக்கில் தான் வரும். 600லேருந்து 850 பல்லவர்கள் கட்டிடக்கலை வளர்ச்சி காலம். அந்த 600ஓட ஒரு 250 ஆட் பண்ணிக்கோங்க. 600ஓட 250 ஆட் பண்ணால் 850. இது பல்லவர் கட்டிடக்கலை வளர்ச்சி காலம். இப்போ முற்கால சோழர் கட்டிடக்கலை வளர்ச்சி காலம் அப்படின்னா இந்த 850ஓட திரும்ப ஒரு 250 ஆட் பண்ணணும், 1100 வரும். இப்போ பிற்கால சோழர் கட்டிடக்கலை வளர்ச்சி காலம் அப்படின்னா இந்த 1100ஓட திரும்ப ஒரு 250 ஆட் பண்ணால் 1350. இப்போ விஜயநகர நாயக்க கட்டிடக்கலை வளர்ச்சி காலம் அப்படின்னா இந்த 1350ஓட அகைன் ஒரு 250 ஆட் பண்ணணும். இப்போ நவீன கட்டிடக்கலை வளர்ச்சி காலம் அப்படின்றது கிபி 1600க்கு பின்னர், அதாவது 7th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணி 17th செஞ்சுரி வரைக்கும் பார்க்க போகிறோம். பல்லவர் காலம். பல்லவர் காலத்தில் கோவில் கட்டிடக்கலை குடைவரை கோவில்கள் என்னும் நிலையிலிருந்து கட்டுமான கோவில்கள் என்னும் மாற்றத்திற்கு உள்ளானது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர் காலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது குடைவரை கோவில் அப்படின்ற ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகி கட்டுமான கோவில் அப்படின்னு பரிணாம வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கிபி 600லேருந்து கிபி 700 வரைக்கும் பல்லவர்கள் காலத்தில் குடைவரை கோவில்கள் இருக்கும். கிபி 700லேருந்து கட்டுமான கோவில்கள் ஸ்டார்ட் ஆயிரும். அதனால தான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க. குடைவரை கோவில்களை எப்படி செய்வாங்க அப்படின்னா முதல்ல ஒரு மலையின் பாறை பரப்புலேருந்து தேவைப்படும் வடிவத்தில் ஒரு பகுதியை வெட்டிடுவாங்க. தனி ஒரு பாறையை அதை பிரிச்சுட்டு அப்புறம் அந்த பாறையை செதுக்கியோ இல்லாட்டினா கொடைஞ்சோ கோவிலாக வடிவமைக்கப்படும்.
குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் பல்லவ அரசர் மகேந்திரவர்மன் ஆவார். அவர் கட்டின ஃபஸ்ட்டு குடைவரை கோயிலும் இந்த மண்டகப்பட்டில் இருக்க குடைவரை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, இதுக்கு நம்ம ஒரு சாங்கை தான் ஷார்ட்கட்டாக சொல்ல போகிறோம். மழை வருது குடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தமிழ் சாங் தெரியும். அந்த சாங் தான். மழை வருது அப்படிங்கிறது மகேந்திரவர்மன், குடை கொண்டு வா அப்படின்றதுல அந்த குடை வந்துட்டு குடைவரை கோயில். அந்த கொடைக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபுல் பாடியை கவர் பண்ண முடியுமா? இல்லை ரெயின் கோட்னால் ஃபுல் பாடி கவர் பண்ணலாம். அதே கொடையில் நம்ம தலையை மட்டும்தான் கவர் பண்ண முடியும். அந்த தலைன்றதை இங்கே நம்ம மண்டை அப்படின்னு வச்சுக்க போகிறோம். அப்போ கொடைக்குள்ளே என்ன இருக்கும்? மண்டை தான் இருக்கும். அப்போ மண்டகப்பட்டு குடைவரை கோயில், மண்டகப்பட்டில் இருக்கிற குடைவரை கோயில் தான் பல்லவ அரசன் மகேந்திரவர்மனோட முதல் குடைவரை கோயில். குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவரும் மகேந்திரவர்மன் ஆவார். இது அதோட ஷார்ட்கட். இந்த கோயிலில் பார்த்தாலே தெரியும், முன்புறம் வந்துட்டு 2 தூண் இருக்குது. அந்த தூண்களுக்கு 2 பக்கமுமே 2 பேர் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அது போர்ட்டிகால் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து முன்னோக்கிய மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் தான் கருவறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற சுவற்றில் கருவறை இருக்குது, முன்னாடி வந்து ஒரு முன்னோக்கிய மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தை 2 தூண்கள் தாங்கிட்டுருக்கு. அந்த மண்டபத்தோட இருபுறமும் இருக்கிற வாயில் காப்போர்கள், அவங்க பேர் துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அடுத்து இருக்கிற இந்த பேராகிராஃபில் இருக்குது, பார்க்கலாம். இக்கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள 2 தூண்கள் அக்கோவிலை தாங்கி நிற்கும். குடைவரை கோயில்கள் அனைத்திலுமே பின்புற சுவற்றில் செதுக்கப்பட்ட ஒரு கருவறையும் அதற்கு முன்பாக ஒரு முன்னோக்கிய மண்டபத்தையும் இக்கோவில் கொண்டுள்ளது. மண்டபத்தின் இரு பக்கங்களிலும் துவார பாலகர்கள் எனப்படும் வாயில் காப்போர் சிலைகள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பாண்டியர் காலகட்டத்தை சேர்ந்த குடைவரை கோயில்களில் இந்த துவார பாலகர்கள் கருவறையோட இரு பக்கங்களிலும் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மண்டபத்தின் இரு பக்கங்களில் துவார பாலகர்கள் இருக்கிறது பல்லவர்கள், கருவறையின் இரு பக்கங்களில் துவார பாலகர்கள் நின்றால் அது பாண்டியர்கள் அப்படின்னு வரும். அடுத்து பார்க்கலாம். குடைவரை கோவில் அமைக்கும் முறை இந்த கிபி 700க்கு பின்னர் மறைந்து பெரிய வடிவிலான கட்டுமான கோயில்கள் கட்டப்படுவதற்கு வழிவிட்டது. கிபி 600ல் குடைவரை கோயில் ஸ்டார்ட் ஆகுது. கிபி 700ல் அது முடிஞ்சு கட்டுமான கோவில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சிற்பிகள் தங்கள் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்தி கல்லிலே கலைவண்ணம் காண கட்டுமான கோவில்கள் அதிக வாய்ப்பினை கொடுத்தது. இதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ரீசனாக? குடைவரை கோயில்கள் ஃபினிஷ் ஆகி கட்டுமான கோயில்கள் வந்ததற்கு சிற்பிகளுக்கு வந்துட்டு அவங்களோட கலை வண்ணத்தை காட்டுறதுக்கு அதிக இடத்தை கொடுத்தனால அது ஒரு ரீசனாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 கோவில்கள் எனவும் அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில்கள் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மனால் எழுப்பப்பட்டவை ஆகும். 7 கோவில், அதுக்கு இன்னொரு பேர் தான் கடற்கரை கோவில். அதை கட்டினவர் பல்லவ அரசர் 2ஆம் நரசிம்மவர்மன். இது ஒரு கட்டுமான கோவில். இந்த பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மனோட இன்னொரு பெயர் ராஜசிம்மன். 7 கோவிலை கட்டினவர் யார்? அங்கே 7ன்னு இருக்குது. இவர் 2ஆம் நந்திவர்மன். 7 கோவில்கள் என அழைக்கப்படும் கடற்கரை கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன். தென்னிந்தியாவின் மிக பழமையான கட்டுமான கோவில் இந்த 7 கோவில் தான். இது ஒரே பாறையில் ஒரு கோவிலை அமைக்கும் பழைய முறைப்படி இல்லாமல் கட்டுமான கோவில்கள்னால் எப்படின்னா பாறை பாலங்களை கொண்டு அதை ஜாயின் பண்ணி, இப்போ செங்கலை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட்டுறோம்ல, அந்த மாதிரி பாறைகளை இணைச்சி கட்டுனது தான் இந்த 7 கோவில். அதோட கட்டுமான கோவில்னால் அப்படி தான் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். பாறையை வச்சு
அதை ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க. இப்போது அப்படியே கீழே வந்துடலாம். இல்லை, அந்த மேலேயே தான் பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் இருக்கான்ல, அவன் ராஜசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருக்காரு. ஓகே, நம்ம கீழே பார்த்துட்டு வந்துடலாம். மகாபலிபுரத்தில் இருக்க இந்த 7 கோவில் குடைவரை கோவிலாக அமைக்கப்படாமல் வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு கட்டப்பட்டது. இக்கோவிலில் 2 கருவறைகள் உள்ளன. அதில் ஒன்று சிவபெருமானுக்கும் மற்றொன்று விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவ அரசன் 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டினது என்ன? 7 கோவில் என்று அறியப்பட்ட கடற்கரை கோவில். அது ஒரு கட்டுமான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது குடைவரை கோயில் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் 2 கருவறை இருக்குது. இந்த 7 கோவில்களில் கட்டினது 2ஆம் நரசிம்மவர்மன். அதில் 2 கருவறைகள் இருக்குது. அதில் ஒன்று காக்கும் தெய்வத்திற்கும் ஆன விஷ்ணுவுக்கும், இன்னொன்று அழிக்கும் தெய்வமான சிவபெருமானுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளது. இதே 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டின இன்னொரு கோவில் இருக்குது. அதுதான் இப்போ மேலே அங்கே பாருங்கள். ராஜசிம்மன் என்று அறியப்பட்ட பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலையும் கட்டியிருக்கார். காஞ்சி கைலாயநாதர் கோவில். ஒன்றுமே இல்லை, நீங்கள் பக்த பிரகலாதன் அப்படின்ற ஒரு மூவி பார்த்துருந்தா தெரியும். அந்த படத்தில் தூண்லேருந்து நரசிம்மன் வெளியில் வருவார். அவரோட கையாலேயே அந்த வில்லனோட வயிற்றை கிழித்து உள்ளேருந்து குடலை எடுத்திருப்பார். அப்போ கையாலேயே வயிற்றை கிழிச்சிருப்பார். கையாலேயே வயிற்றை கிழித்த கடவுள் யார்? நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மன். எத்தனை கையால்? 2 கையால் வயிற்றை கிழிச்சிருப்பார். 2 கையால் வயிற்றை கிழிச்சிருப்பார். அப்போ 2 கையால் அப்படின்றப்போ 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டின கோவில் 2 கை அப்படின்றப்ப கைலாயநாதர் கோவில். இப்போ காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டி வித்தவர் யார்? 2ஆம் நரசிம்மவர்மன். அதோடு இதை லிங்க் பண்ணிக்கலாம். காஞ்சிபுரத்தில் இன்னொரு கோயிலும் இருக்குது. அது வைகுண்ட பெருமாள் கோவில். அதை கட்டினவர் 2ஆம் நந்திவர்மன். இதுக்கு 2 ஷார்ட்கட் வச்சுக்கலாம். இப்போ சிவன் கோவில்னால் நந்தி இருக்கலாம்ப்பா, ஆனால் இங்கே பெருமாள் கோயிலையும் நந்தி இருக்குது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டும் வச்சுக்கலாம். காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். இந்த வைகுண்ட பெருமாள் அப்படின்றதுல இருக்க பெருமாள், இங்கே நந்திவர்மன் இருக்க நந்தி, இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி சொல்லலாம். நந்தி சிவன் கோயிலில் தான் இருக்கும், ஆனால் இங்கே பெருமாள் கோயிலில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா நந்தி குண்டா இருக்குது அப்படின்றத வச்சும் கனெக்ட் பண்ணலாம். நந்தி குண்டா இருக்குது. இந்த குண்டான்றது வைகுந்த பெருமாள் கோவில். நந்தி 2ஆம் நந்திவர்மன். அப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாயநாதர் கோவிலை கட்டியவர் யார்? 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நந்திவர்மன். இப்போ கோயிலை கட்டுறாங்க அப்படின்னா ஒரு கையில் கட்டிட முடியுமா? இல்லை, 2 கை யூஸ் பண்ணி தான் கட்டணும். அப்போ 2ஆம் நந்திவர்மன் முடிஞ்சு. தமிழ் திராவிட கோயில் கட்டிடக்கலை மரபிற்கு மகாபலிபுரத்தில் உள்ள ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட பஞ்ச பாண்டவ ரதங்கள் என்று அழைக்கப்படும் திரௌபதி ரதம், தர்மராஜ ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவ ரதம் ஆகியன சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. நான் ஆல்ரெடி சொன்னேன், திராவிட கோவில் கட்டிடக்கலைக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பஞ்சபாண்டவ ரதமும் வரும். அதுவும் எங்கே தான் இருக்குது? மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. இந்த பஞ்சபாண்டவ ரதத்தில் திரௌபதியை விட்டுறலாம். லாஸ்ட்டாக பிறந்த கடைக்குட்டி 2 பேர் யார்? நகுலர் சகாதேவர். அவங்க 2 பேர்த்தையும் விட்டுறலாம். மீதி இருக்கவங்க யார்? அர்ஜுன, பீம, தர்மராஜ. ரதங்களோட வெளிப்பக்க சுவர்கள் மாடக்குழிகளாலும் பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. அதென்ன மாடக்குழி? மாடக்குழினா இப்போ நம்ம வீட்டில் பழைய காலத்து வீட்டிலலாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா விளக்கேற்றுறதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு குழிவான இடம் இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த சிட்டிகை விளக்கு வச்சு ஈவினிங் டயத்தில் சாமியெல்லாம் கும்பிடுவாங்க, வைப்பாங்க. அதுக்கு பேர் மாடக்குழி. அந்த மாதிரி கோவில்கள்லையும் மாடக்குழிகள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்கும்.
பெரிய ஒரு செவுரு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குழிவான ஒரு பிளேஸ் இருக்கும், நல்ல ஒரு பெரிய சிலை வைக்கிறதுக்கு அளவாக. அந்த அந்த குழிவான பிளேஸ்க்கு அப்புறம், அதாவது செவுத்தில் கொஞ்சம் உட்குழிவான பகுதி இருக்கும், அதுக்கு பேர் தான் மாடக்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பாருங்கள், அர்ஜுன பீம தர்மராஜ ரதங்களோட வெளிப்பக்க சுவர்களில் இந்த குழிகள் இருந்திருக்கு அப்படின்றாங்க. பூவணி வேலைப்பாடுகளாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இப்போ நான் சொல்கிறது மாடக்குழினா உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் மாடக்குழி, இல்லாட்டினா இந்த மகாபலிபுரம் பஞ்சபாண்டவ ரதம்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிக்சர்ஸ் வரும், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். மாடக்குழிகள் ஆண் பெண் தெய்வங்கள் அரசர்கள் ஆகியோரின் சிற்பங்களையும் புராண காட்சிகளை சித்தரிக்கும் சிற்பங்களையும் கொண்டுள்ளன. இந்த மாடக்குழிகளுக்குள்ளே என்னப்பா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்குள்ளே கடவுள் தான் இருப்பாங்க. அந்த காலத்தில் கடவுளுக்கு ஈக்குவலாக அரசர்களையும் வச்சு வழிபட்டிருக்காங்க. அப்போ மாடக்குழிகள்லாம் ஆண் பெண் தெய்வங்களோட சிற்பங்கள் இருந்திருக்கு, அரசர்கள் சிற்பங்கள் இருந்திருக்கு, புராண காட்சிகளையும் சித்தரித்து சிற்பங்களாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி பிரம்மாண்டமான கலைப்படைப்பாகும். இதை கொடுத்துருக்காங்க, அர்ஜுனன் தவம் இருக்கும் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர் அர்ஜுனன் தவசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் கூட மனம் கவரும் மாமல்லபுரம் லெசனில் இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே ஒரு கிளான்ஸ் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ள அர்ஜுனன் தவமிருக்கும் காட்சி பிரமாண்டமான கலைப்படைப்பாகும். இக்கருங்கல் பாறை ஏறத்தாழ 100 அடி நீளமும் 45 அடி உயரமும் கொண்டது. 145 ஹைட் 45, அதோட அகலம் நீளம் 100 பார்த்துக்கலாம். 1984 கடற்கரை கோவில் வளாகம் உட்பட மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் மொத்தமாக உலக பாரம்பரிய இடமென யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் இருக்கிற கோவில் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற நினைவு சின்னங்கள், கடற்கரை கோவில் வளாகம், மாமல்லபுரத்தில் இருக்க கோவில் எல்லாத்தையுமே சேர்ந்து உலக பாரம்பரிய இடம் என யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. எப்போ? 1984. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு, இந்த இயருக்கு 8 மாம்பழம் 4 ரூபா. எப்போ? 90s 8 மாம்பழம் 4 ரூபா. அப்படின்னா ஒரு மாம்பழம் 50 காசு தான் ரேட்டு விழுகுது. அப்போது 90s அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதை 90ன்னு வச்சுக்காதீங்க, 19 வச்சுக்கோங்க. 19 90s 19. அப்போ 8 மாம்பழம் 4 ரூபா அப்படின்னு சொன்னேன். 8 மாம்பழம்ன்றது மாமல்லபுரம், 8 மாம்பழம் 4 ரூபா. அப்போ 1984 மாமல்லபுரத்தில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய இடம் என மாமல்லபுரம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில்கள். பல்லவர்களோட சமகாலத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முற்கால பாண்டியர்கள். முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களின் சமகாலத்தவர் ஆவார். அப்படின்னா அவங்களும் 7th century, முற்கால பாண்டியர்களும் 7th century அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவர்களைப் போல் அல்லாமல் பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோவில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவினர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், 7 கோவில்கள், 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டின கோவில்களில் 2 கருவறை இருந்துச்சு. ஒன்று சிவனுக்கும் ஒன்று விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டது அப்படின்னு. அங்கே சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு மென்ஷன் பண்ணல. இது இந்த கடவுளுக்குரிய கருவறை, இது இந்த கடவுளுக்குரிய கருவறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாண்டியர்கள் தான் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவனாங்க, பல்லவர்கள் நிறுவலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குட்பட்டிருந்த பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட குகை கோயில்கள் கண்டறியப்பட்டுள்ளன.
50க்கும் மேற்பட்ட இடங்களில் குகை கோயில்கள் பாண்டியர்கள் ஆட்சிக்குட்பட்டிருந்த இடத்துல கிடச்சிருக்கான். குகை கோயில்னால் என்ன? குகை கோயில் தான் குடைவரை கோயில். குடைவரை கோயிலோட இன்னொரு பேர் தான் குகை கோயில். அதில் மிக முக்கியமானவை என்னென்ன அப்படின்னா மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பெற்ற இந்த குகை கோயில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த 4 பிளேஸ்க்கு ஒரு ஒரு ஷார்ட்கட்டு. மலை, குறிச்சி, குன்றம், திரு இந்த வேர்ட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. மலை, திரு, குறிச்சி, குன்றம். மலை ஃபஸ்ட்டு மலை வந்துச்சுன்னா மலையடி குறிச்சி. செகண்ட் மலை வந்துச்சு அப்படின்னா ஆனைமலை. ஃபஸ்ட்டு திரு வந்தால் திருப்பரங்குன்றம். ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டு தான் வருது. திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி. ஆனால் இங்கே பாருங்கள், மேலே மலையடி குறிச்சி இருக்கும், கீழே திருப்பரங்குன்றம் இருக்கும். குறிச்சி, குன்றம், இந்த காம்பினேஷன் வச்சு இதை படிச்சுக்கலாம். இக்குகை கோவில்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய கடவுளர்களுக்கு படைத்தளிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி காக்கும் தெய்வம், அழிக்கும் தெய்வம் அப்படின்னு பல்லவர்களுக்கு படித்தோம். இப்போ படைக்கும் தெய்வமும் சேர்த்துக்கிட்டாங்க. நம்மளை படைக்கிறவர் பிரம்மன், காப்பவர் விஷ்ணு, அழிப்பவர் சிவன். இவங்க ஆகிய கடவுளர்களுக்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது சிவன், விஷ்ணு, பிரம்மா. பாண்டியர் காலத்து சிவன் கோவில்களின் லிங்கங்கள் மற்றும் நந்தி உருவங்கள் தாய்ப்பாறையிலிருந்தே செதுக்கப்பட்டதாகும். தாய்ப்பாறை பாண்டியன், தாயின் பாதம் பாண்டியன், தாய்ப்பாறை தாய்ப்பாதம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாறை பாண்டியன், தாய்ப்பாறை தாய்ப்பாதம் பாண்டியன் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் நம்மளாக உருவாக்கிக்கலாம். சிவனோட லிங்கமும் நந்தி உருவங்களும் தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டது யாருடைய காலத்தில்? பாண்டியர் காலத்தில், முற்கால பாண்டியர் காலத்தில். சிவலிங்கமானது கருவறையின் மையத்தில் சுற்றிலும் போதுமான இடம் விடப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது. சுற்றி ஒரு சர்க்கிளாக கேப் விட்டுருக்காங்க, அந்த சிவன் சுற்றி வர மாதிரி. கருவறையில் உபயோகித்த நீர் வெளியே செல்ல கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவில்களில் உள்ள தூண்கள் வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இப்போ தூண்னா ஈக்குவல் ஸ்பேஸில் இன்னொரு தூண், அப்படி தானே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லையா, வெவ்வேறு இடைவெளிகள் கொண்ட, வெவ்வேறு அளவுகளை கொண்ட 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கான். தூண்களில் இடம்பெற்றுள்ள அலங்கார வேலைப்பாடுகளும் ஒரே மாதிரியாக இல்லை. சுவர்களின் வெளிப்பகுதி 4 மாடக்குழிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவர்களோட வெளிப்பகுதி 4 மாடக்குழிகள். இதுக்கு முன்னாடி மாடக்குழி இருந்துச்சுன்னு படித்தோம், இதில் பஞ்சபாண்டவ ரதத்தில். ஆனால் இங்கே பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கிடச்சிருக்கிற குகை கோயில்களில் 4 மாடக்குழிகள் இருந்துச்சு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அவற்றில் சிவன், விஷ்ணு, துர்க்கை, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன், பிரம்மா, சரஸ்வதி ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்புச் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இது இப்படியே படித்தா நம்ம மண்டையில் ஏறாது. அப்போ அது ஆல்ரெடி நம்ம 3 கடவுள் பார்த்துருக்கோம். யார்? சிவன், விஷ்ணு, பிரம்மா. அவங்க 3 பேர் ஃபினிஷ். அதுக்கடுத்து பாருங்கள், துர்க்கை இருக்காங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், சரஸ்வதி இருக்காங்க. இப்போ துர்க்கையும் சரஸ்வதியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போது சிவன், விஷ்ணு, பிரம்மா இவங்க 3 பேரை ஜாயின் பண்ணியாச்சு. துர்க்கை, சரஸ்வதியை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கணபதி இங்கே இருக்கார். கணபதியோட தம்பி யார்? சுப்பிரமணியன், அவரும் இருக்கார். இப்போ கணபதி, சுப்பிரமணியன். வரிசையிலே இன்னொரு கடவுள் சூரியன். அவ்வளோதான். சிவன், விஷ்ணு, பிரம்மா, துர்க்கை, சரஸ்வதி, கணபதி, சுப்பிரமணியன், சூரியன் ஆகிய கடவுளர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. இதில் அந்த மாடக்குழிகளுக்குள்ள அதான் ஒரு செவுரு இருக்கும், அதுக்குள்ளே ஒரு உட்குழிவான பகுதி இருக்கும், அங்கே ஒரு சிலை இருக்கும். திரும்ப கொஞ்சம் தூரம் கழித்து திரும்ப ஒரு உட்குழிவான பகுதி இருக்கும், அங்கே ஒரு சிலை இருக்கும். அந்த மாதிரி கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலகர்கள் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நான் ஆல்ரெடி சொன்னேன், மண்டபத்தின் இருபுறத்தில் துவாரபாலகர்கள் சிலை அப்படின்னு வந்துச்சுன்னா அது பல்லவர்.
கருவறையின் இருபுறத்திலும் துவாரபாலகர்கள் சிலை அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாண்டியர். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், சின்ன சின்ன டீட்டெயிலிங் தான், அதில் கொஞ்சம் படிக்கும் போதே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். பாறை குடைவரை கோவில்களும் கட்டுமான கோவில்களும் பாண்டியர் கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க அம்சங்களாகும். பல்லவர் காலத்தில் நம்ம எப்படி படிச்சிருப்போம், குடைவரை கோயிலிருந்து கட்டுமான கோவிலுக்கு பல்லவர் காலத்தில் தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சின்னு படிச்சிருப்போம். பாண்டியர் காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, பல்லவர்களும் பாண்டியர்களும் சேம் பீரியட் தான். ஆனால் பாண்டியர் காலத்தில் குடைவரை கோயிலுக்கும் கட்டுமான கோவிலுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவிலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு கழுகுமலையில் உள்ள முற்றுபெறாத வெட்டுவான் கோவில் ஆகும். ஒற்றைக்கல் கோவில், கழுகுமலை வெட்டுவான் கோவில், இது யாரோடது அப்படின்னா பாண்டியர்களோடது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். கரிக்கடை பாண்டி, கழுகு பார்வை, எதை வெட்டினாலும் ஒரே வெட்டில் வெட்டிடுவான். கரிக்கடை பாண்டி அவனுக்கு கழுகு பார்வைப்பா, கழுகு மாதிரி குறி வைப்பான், எதை வெட்டினாலும் ஒரே வெட்டில் வெட்டிடுவான். இப்போ கரிக்கடை பாண்டி அப்படின்றது பாண்டியர்கள். கழுகு பார்வை அப்போ கழுகுமலை வெட்டுவான் கோயில், எதை வெட்டினாலும் ஒரே வெட்டில் வெட்டுவான் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கோவில். இந்த கீழே இருக்கும், படிக்கலாம். கழுகுமலையில் அமைந்துள்ள ஒற்றைக்கல் கோவில், அதுதான் ஒரே வெட்டுன்னு சொன்னேன். ஒற்றைக்கல் கோவில் ஒரு பெரும் பாறையின் 4 புறங்களிலிருந்து செதுக்கி அமைக்கப்பட்டதாகும். இந்த கழுகுமலை வெட்டுவான் கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பாறை எடுத்துக்கிட்டு அதை மேலேருந்து செதுக்கி வந்திருப்பாங்க, அதான் சொல்கிறாங்க. கோவிலின் உச்சியில் உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் காணப்படுகின்றன. இப்போ வந்துட்டு வெட்டுவான் கோவில் தானே, இப்போ உமான்ற ஒரு பொண்ணை யாரோ வெட்ட வர்றாங்கப்பா. வெட்ட வந்ததும் கடவுள் அவ வேண்டா, விஷ்ணு பிரம்மா எனக்கு உயிர் பிச்சை போடுங்க அப்படின்னு வேண்டா. அப்போது உமான்ற ஒரு பொண்ணு, அது உமா மகேஸ்வரர், விஷ்ணு பிரம்மா அப்படின்னு கடவுளை பார்த்து வேண்டா, உயிரை பிச்சையாக கேட்டா அப்படின்னு நான் சொன்னேன்ல. பிச்சைன்றத தட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தட்சிணாமூர்த்தி, உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு பிரம்மா ஆகியோரின் சிற்பங்கள் கோவிலோட உச்சியில் காணப்படுது. எதோட கோவிலோட உச்சி? கழுகுமலை வெட்டுவான் கோவில் உச்சியில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர் கட்டிடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள் ஆகும். மதுரையில் இருக்க ஃபேமஸான கோவில்னா மீனாட்சி அம்மன் கோவில். திருநெல்வேலி அப்படின்னு படிக்கிறத விட நெல்லை அப்படின்னு படிச்சிங்கன்னா நெல்லை நெல்லையப்பர் கோவில். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லையில் நெல்லையப்பர் கோவில், கழுகுமலை வெட்டுவான் கோவில், இதெல்லாமே பாண்டியர் கட்டிடக்கலை பாணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள் ஆகும். இப்போது பல்லவர்கள் நம்ம படித்தோம். பல்லவர்களில் நம்ம என்னென்ன படித்தோம் அப்படின்னா, திராவிட பாணி, அவங்க இது குடைவரை கோயில், பஞ்சபாண்டவ ரதம், மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டுன்னு ஒரு குடைவரை கோயில் கட்டினாருன்னு படித்தோம். 2ஆம் நரசிம்மவர்மன் 2 கோயில் கட்டியிருப்பார். ஒன்று 7 கோவில், இன்னொன்று காஞ்சி கைலாயநாதர் கோவில். இது ரெண்டுமே கட்டுமான கோவில்கள். அடுத்து 2ஆம் நந்திவர்மன் கட்டின கட்டுமான கோவில் என்ன? காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். இப்போ முற்கால பாண்டியர்கள் நம்ம இப்போ பார்த்தோம். முற்கால பாண்டியர்கள் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் 50 குகை கோயில்கள் இருக்குது அப்படின்னு படித்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இந்த 4 பிளேஸும் படித்தோம். அடுத்து கழுகுமலையில் இருக்க வெட்டுவான் கோவில், மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோவில், நெல்லை நெல்லையப்பர் கோவில், இதெல்லாமே பாண்டியர் கட்டிடக்கலை பணியை பறைசாற்றும் எடுத்துக்காட்டுகள் ஆகும். அடுத்து முற்கால பாண்டியர்களோட சிற்பங்கள் பற்றி படிக்க போகிறோம். குடைவரை கோயில்களின் குகை சுவர்களில் கடவுள் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இப்போது குடைவரை கோயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஒரே பாறையில் தான் செஞ்சுருப்பாங்க. அப்போது குடஞ்சு
அந்த கருவறை சுவரை சுற்றி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கடவுளின் சிற்பங்களெல்லாம் அலங்கரிச்சிருப்பாங்க. ஆனால் கட்டுமான கோயிலில் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்களாம். கருவறை சுவற்றில் எந்த ஒரு சிற்பங்களும் இருக்காது. ஆனால் கருவறைக்கு மேலே இருக்கிற சுவர்களில் கடவுளர்களோட சிற்பங்கள் எல்லாமே இருக்கும். அலங்கார வேலைப்பாடு எல்லாமே காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடைவரை கோயிலுக்கும் கட்டுமான கோயிலுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். குடைவரை கோவில்களின் குகை சுவர்களில் கடவுளின் சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கட்டுமான கோவில்களை பொறுத்தமட்டிலும் கருவறையின் சுவர்களில் அலங்கார வேலைப்பாடுகள் காணப்படவில்லை. மாறாக கருவறையின் மேலுள்ள கட்டுமானங்களிலும் தூண்களிலும் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இச்சிற்பங்கள் சும்மா இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுக்காங்க. கம்பீரமாக அகன்ற தோள்களுடன் ஒடிசலான உடல் வாகுடனும் அழகான ஆபரணங்களோடும் உயரமான கிரீடங்களோடும் காட்சியளிக்கின்றன. வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பாண்டியர்களோட புகழ் வந்து பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வெட்டுவான் கோவில் இருக்குல்ல, இந்த கோவிலோட இருக்கிற சிற்பங்களோட மூக்கெல்லாம் உடச்சி விட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. அது நம்ம புக்கில் டேட்டா இல்லை, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை ஆகிய இடங்களில் உள்ள குடைவரை கோயில்களில் சிவன், விஷ்ணு, பிரம்மன், பார்வதி, சுப்பிரமணியன், கணபதி, தட்சிணாமூர்த்தி ஆகிய கடவுளர்களின் புடைப்புச் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஆல்ரெடி பார்த்த நம்ம கடவுள்கள் தான். திருப்பரங்குன்றம், ஆனைமலை, கழுகுமலை இந்த 3 பிளேஸுமே வந்துட்டு முற்கால பாண்டியர்களோட கட்டிடக்கலை குடைவரை கோவிலுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். அங்கே வந்துட்டு சிவன், விஷ்ணு, பிரம்மா, பார்வதியோட நம்ம துர்க்கையை ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு பதிலாக இங்கே தட்சிணாமூர்த்தி போட்டிருக்காங்க, சுப்பிரமணியன், கணபதி. மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட முற்கால பாண்டியர் காலத்தை சேர்ந்த சிலைகள் தற்போது மதுரையில் உள்ள திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மதுரையிலையும் அதோட சரௌண்டிங்ஸ்லேயும் நமக்கு கிடைச்ச முற்கால பாண்டியர்களை சேர்ந்த சிலைகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் திருமலை நாயக்கர் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்களாம். மதுரையில் திருமலை நாயக்கர் மகால் ஃபேமஸ், அங்கே வச்சுருக்காங்க. நானும் போய் விசிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓவியங்கள். சித்தன்னவாசல் வந்துட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தான். புதுக்கோட்டையிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சித்தன்னவாசலிலும் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும் முற்கால பாண்டியர்களோட உன்னதமான ஓவியங்கள் உள்ளன. எங்க புதுக்கோட்டையில் இருக்கிற சித்தன்னவாசல்லையும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் சங்கரன்கோவில் வட்டத்தைச் சேர்ந்த திருமலைபுரத்திலும் பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் உள்ளன. முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் இருக்காங்களாம். சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும். இப்போது சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சித்தி இருக்காங்க அப்படின்னா, சித்தி வந்து அவங்களோட குழந்தையும் ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க சித்திங்கெல்லாம் அக்காவோட குழந்தைய கூட தன் குழந்தையாக பாவிச்சுக்கிறாங்க. அப்போ சித்தி சமமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போது சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும். சித்தன்னவாசல் சமம்ன்றது சமணத்துறவி, சித்தன்னவாசல் சமணத்துறவிகள் வாழ்ந்த குகையாகும். அவங்க சமணத்துறவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குகை சுவர்களில் சாந்து பூசிடுவாங்க. அது ஈரம் காயறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஓவியம் வரைஞ்சிருவாங்க. ஆனால் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாளடைவில் அப்படிப்பட்ட ஓவியங்கள் எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்படி நமக்கு கிடைச்ச ஓவியத்தில் நமக்கு ஒரு ஓவியம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா தாமரை தடாக ஓவியம். அதன் மிக சிறந்த வர்ணங்களின் பயன்பாட்டிற்கும் காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ள நேர்த்திக்காகவும் அது புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த காட்சிகள், அதில் படமாக்கப்பட்டிருக்கிற காட்சிகள், அதுக்காக அந்த தாமரை தடாக ஓவியம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தாமரை தடாக ஓவியம் அப்படிங்கிறது இதுதான், இந்த ரெண்டும் தான். இதில் பார்த்தாலே தெரியும். இங்கே ஒரு
இங்கே ஒரு அன்னப்பறவை இருக்குது. இங்கே ஒரு ஆள் வந்துட்டு தாமரையை வந்து பறிக்கிறாரு. தாமரை மலர்களாக இருக்குது. அதில் கொஞ்சம் இலைகளும் இருக்குது, யானையும் இருக்குது, எருமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஓவியத்தில் பார்க்கலாம். தாமரை மலர்கள், குளமெங்கும் நீரில் பரவி கிடக்கும் இலைகள், குளத்தில் காணப்படும் யானை, எருமை, அன்னப்பறவை மற்றும் பூக்களை பறிக்கும் ஒரு மனிதன் என விரியும் அவ்வோவிய காட்சி மனங்களை கொள்ளை கொள்வதாக சிறப்பாக அமைந்துள்ளது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் அஜந்தா ஓவியங்களுடன் சில ஒப்புமைகளை பெற்றுள்ளன. சித்தன்னவாசல் ஓவியம் வந்துட்டு அஜந்தா ஓவியத்தோட கம்பேரிசன் பண்ணுறாங்க. திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர் ஓவியங்கள் சேதமடைந்த நிலையில் உள்ளன. திருமலைபுரத்தில் இருக்கிற முற்கால பாண்டியர்களோட ஓவியங்கள் பற்றி நம்ம பார்த்தோம்ல, அது சேதமடைஞ்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. திருமலைபுரத்தில் கிடைச்ச சிற்பங்கள் பற்றியும் இங்கே கொடுத்துருக்காங்க. முற்கால சோழர்கள் காலம். கிபி 850 விஜயால சோழன் காலத்தில் முக்கியத்துவம் பெற துவங்கிய சோழர்கள் தொடர்ந்து அப்பகுதியில் 400 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தன. முற்கால சோழர்களோட ஆட்சி காலம் வந்துட்டு எப்போ முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்னா கிபி 850 விஜயாலய சோழன் காலத்தில் தான் முக்கியத்துவம் பெற தொடங்கிச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆகி ஒரு 400 இயர்ஸ் சோழர்கள் வந்துட்டு ஆட்சியில் இருந்தாங்க. முற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு தமிழ்நாட்டில் திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவிலை குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு. முன்பல் இல்லாத சோளம் தின்னும் தாத்தா. முன்பல் இல்லாத சோளம் தின்னும் தாத்தா. முன்பல் இல்லாத சோளம் அப்படின்னா முற்கால சோழர். முன்பல் இல்லாத சோளம் தின்னும் தாத்தா. அப்போ முற்கால சோழர் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தின்னும் தாத்தா அப்படின்னு நான் சொன்னேன்ல, திண்டிவனத்திற்கு அருகே உள்ள தாதாபுரத்தில் உள்ள கோவில். இந்த திருப்புரம்பியம் கோவில் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாடக்குழின்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அது இதுவும் தான். இந்த கோபுரத்தில் சென்ட்ரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா, ஒரு ஓப்பன், இதில் வந்து விளக்கு பொருத்தி வைப்பாங்க. இதுக்கு கூட அரசு படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரத்குமார் வந்துட்டு நம்ம சிம்ரன் மேம் சொன்னதும் அங்கே போய் விளக்கு பொருத்தியிருப்பார். அதான் இதுதான் வந்து மாடக்குழி. இந்த மாடக்குழி இருக்கிற டிசைன் பேர் வந்து செம்பியன் மாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்துட்டு தேவகோஷ்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாடக்குழிக்கு இன்னொரு பேர் தேவகோஷ்டங்கள், செம்பியன் மாதேவி பாணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த திருப்புரம்பியம் கோவில். முற்கால சோழர்களின் கோவில் கட்டிடக்கலை செம்பியன் மாதேவி பாணியை பின்பற்றி அமைந்ததாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த திருப்புரம்பியம் கோவில். கோவில்களில் அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் மாடக்குழிகள் இருந்தால் அதை செம்பியன் மாதேவி பாணி என வகைப்படுத்தலாம். செம்பியன் மாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு திருப்புரம்பியத்தில் உள்ள கோவில் ஒரு எடுத்துக்காட்டாகும். செம்பியன் மாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்களுக்கு திருப்புரம்பியத்தில் இருக்கிற கோவில் ஒரு எடுத்துக்காட்டு. அப்போது செம்பியன் மாதேவி பாணியில் இருந்தால் முற்கால சோழர்களின் கோவிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த திருப்புரம்பியம் கோவில் அப்படின்னு சொல்லணும். ஓகே, பிற்கால சோழர்கள்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.